மக்கள் ஒண்ணு, மனுஷன் எல்லாம் ஒண்ணு, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கலாம். நீ அன்போட எதுவுமே நீ என்ன வச்சாலும் பத்து கிடையாது. அன்புதான் அன்பு வச்சு எதையுமே சாதிக்கும். கோடி கோடியா வச்சு பார்க்கணும். பணத்தால குடிக்கார மட்டும் வருவான். பணத்தை வந்து கோயிலே டைரக்டர் மாதிரி உட்காந்து கேட்டுறான். உங்களே டைரக்டர் நான் 2 படம் எடுத்தா நான் ரிலீஸ் பண்ணேன். வளமோடு நல்லா இருக்கு. இன்னும் ஆசீர்வாதம் உங்க எதுவுமே இருக்கும். உண்மையா சொல்றாரு. நானும் சொல்லுது வரம், அதாவது மேல் சும்மா மேல் சொல்ற ஒரு நாடகம்லாம் போட முடியாது. நாடகம்னா அது தனியாக தயார் பண்ண நாடகம். நம்ம பேசுறது வந்து அனுபவம் இருக்கு. எல்லாமே எல்லாமே சரிண்ணா. Few moments later. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? போங்கடாப்பா. ஏதோ மண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிச்சுடா அது. சரி அடே வாங்கடா போலாம்டா. கட்டி வரேன், ரொம்ப அழுக்காதியா? A few moments later. நான் கிறிஸ்டின் பா. என் ஃப்ரெண்ட் வந்து இந்து. ஒரு கட்சியில இந்த மாதிரி கிடைக்காது ஒன்றுமேல வண்டியில உட்காந்து போயிட்டு அவங்க போன பிறகு மனசுக்கு நிறைய நம்ம எந்த மதமா இருந்தா மனசுக்கு நிறைய எனக்கு வந்து கோயில் உள்ள போயிட்டு கோயிலை சுத்தி பொம்மை தானே பொம்மைக்கு தான் அந்த கோயிலை சுத்தி அதான்
அழகர் சித்தரோட ஜீவசமாதி இருக்கு. இந்த கோயிலே இது ரொம்ப ஃபேமஸ். சித்தரோட அவர்கிட்ட வாக்கு வாங்கி ஜீவசமாதி வந்து சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு அவங்க ஆமாம் இதுதான் ஜீவசமாதி. இதுதான் ஜீவசமாதி இல்லை, அழகர் சித்தர்ன்னு வாங்க. இது ஜீவசமாதி இருக்கு. ஐயோ எனக்கு எப்பவுமே வேணும்னா எதாவது வேணும்னா கண்ணு கலங்குதியா? எனக்கு யார் ஆகுதுரா ஒரு மாதிரி வேண்டது ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. வேண்டிட்டல வேண்டிட்டியா? என்ன வேணும்னான்னு தெரில. யூடியூபர் ஆகணும்னு கல்யாணம் ஆகிறதுக்கு வேணும்னா எனக்கு தெரில. எது கொடுத்தாலும் நம்ம நன்மைக்கு. இடம் பார்க்க ரொம்ப அமைதியாகுது இல்லை? அது வரேன் இந்த சிலைங்க தான் பிள்ளை பின்னு இருக்குதுங்க. அதே கோயிலில் நீங்கள் வந்தீங்கன்னா எதை பார்க்குறீங்களோ இல்லையோ சிலையை பார்க்குறேன். ஃபுல் சிலை மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ சிலை வச்சுருக்காங்க. சுற்றி சிலை தான். இது வந்து இவ்வளோ சிலை இருக்குன்னா இவ்வளோ பேரோட வேண்டுதல் நிறைவேறி இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து. அதனால தான் இவ்வளோ சிலை இருக்கு. அதே மாதிரி சிலையாக தான் இருக்கு. அது எவ்வளோ பேர் நம்ம வந்தோம்ல, வந்ததுக்கு நம்ம ரயில் அவரை பார்த்தாலே நம்ம எப்பவுமே ஏந்து வர மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்டா ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு கண்ணு கலங்குது. அவரை பார்க்க ஒரு மாதிரி வேண்ட அது கண்ணு தான் கலங்குது. அவர்கிட்ட போனா அதே ஒரு மாதிரி கூசுதுமா இழுக்குது. தட்டை இன்னொரு வாட்டி அந்த போகணும்னு சொல்லுது மனசு. காலையில பார்த்து எல்லாத்தையும் விட இங்க வந்தா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா மைண்டே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு இதுவா இருக்கு, பாசிட்டிவா. இது நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கணும், அப்புறம் வீடு கட்டணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா நீங்கள் வேண்டிட்டு இங்கேருந்து போயிடலாம். நீங்கள் வேண்டிட்டு இல்லைன்னா அந்த ஐயனாரோட அருவாலை வந்து நீங்கள் எழுதி கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு அது நடந்துருச்சு, நீங்கள் வேணுனது நடந்துருச்சுன்னா நீங்கள் திரும்பி வந்து அந்த அதோட உருவம், அதாவது அது எப்படி சொல்கிறதுனா அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சிலையை வந்து செஞ்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துட்டு போகணும். ஒரே நிமிஷம் யாரோ ஹெச்பி லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அந்த பையன் கையில் ஹெச்பி லேப்டாப்பு அந்த பையன் கையில் இருக்குது. கார் வாங்கணும், ஃப்ளைட் வாங்கணும்லாம் வேண்டி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே நடந்துருக்குது. இதெல்லாம் நடந்தனால தான் இங்கே நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகணும், அதோ நிக்கிறாங்க. ஆமா, அவங்க 2 பேர் மாதிரி இங்க நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அதுதான் மோஸ்ட்லி அதிகமா வேண்டியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க, வாங்கணும்னு வேண்டல, வாங்கியிருக்காங்க. அதனாலதான் அது சிலையா இருக்கு. செம்பருத்தி ஏதோ செம்பாபின்னு போட்டிருக்கு. செம்பானா ஏதோ ஒரு அது ஃப்ளைட் நேம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் அவர் என்னென்ன எழுதி வச்சிருக்காரு அது எழுதி வச்சிருக்காரு. அங்கேயும் ஒருத்தர் லேப்டாப் வாங்கணும் எழுதி வச்சுட்டு டெல்லி லேப்டாப். அது நிறைய பேர் இங்க டாக்டர். நான் தேன் வந்து இதோதான் இருக்குது. வந்து இன்ஸ்டால வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா போல இவர் தான். இவரால் தான் இப்ப வெளியே தெரிஞ்சது இந்த கோயில். ஆமா, இது வந்து காட்டணும். சும்மா இப்படி எடுத்துட்டு வந்து காட்டு போனேன்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த கல்லு தான். இங்க வா தினேஷ், இங்க வருது சார், இங்க இருந்து ஆரம்பிக்குது சிலை. அப்படியே திருப்பேன், அப்படியே கோயிலை சுத்தி பாருங்களேன். அப்படியே இந்த கோயிலை சுத்தி ஃபுல்லா இருக்கு. வீடு மட்டும் கீழே தூக்கி போட்டாங்க, ஏன்னு தெரியல. ஒரு வேளை கட்டின வீடு இருந்து ஊந்துச்சோ, அதனால வந்து தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளோ சிலை வச்சுக்கிறாங்கன்னா இப்போ அவங்க எல்லாருக்குமே நடக்கிறதுனால தான். இது எப்போ கட்டப்பட்டதுன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா நெட்லையும் செக் பண்ணோம், நெட்லையுமே போடலை. இது எப்போ கட்டினாங்கன்றது யாருக்குமே ஆசைப்பட்டா கூட அதை பாருங்க, வீடு சிலையாவே. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி, முன்னோர்களுக்கு முன்னாடி. அதான் இது வந்து இந்த அழகர்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அழகர் கூட இருக்க சித்தர்கள் வாழ்றப்போ அப்போதான் இவங்கெல்லாம் உருவெடுத்துக்கிறாங்க. வந்து அந்த கோயில் வந்து ஆனா அவர் வந்து சித்தர் வந்து இங்கதான் ஜீவசமாதி அஞ்சுறாரு. இதுலதான் இருக்கிறாரு அந்த சித்தரோட. அது அழகர் சித்தரோட ஜீவசமாதி. வெளியே ஒரு ஐயனார் இருக்கிறாரு, அவர் பார்க்கவே ஒரு மாதிரி ஆகுறாரு. ஒரு அந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல, ஆறா. அது வந்து உள்ள வந்தோடனே ஒரு பாசிட்டிவா இருக்குது.
மைண்ட்ல உள்ள மண்டல நாங்கள் வரும்போது நிறைய தடங்கள் பார்த்தோம். போலீஸ் கிட்ட மாட்டி ஸ்டாண்டு உடஞ்சி என்னென்னமோ பட்டோம். ஆனால் இங்கே வந்தோன்னே எல்லாமே மறந்துச்சு. அப்படியே இப்போ ஏதோ ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். வந்து எது வேணா வேண்டலாமா? சாப்பாடு போறதுக்கு வேண்டிக்கலாமா? நீங்க செலவா வைக்கணும்னு இல்லை, நீங்க வந்து காணிக்கையாகவும் செலுத்தலாம். பார்த்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு நாள் அன்னதானம் போடுறதா இருந்தாலும் போடலாம். அந்த மாதிரியும் நீங்க வேண்டிக்கலாம். எனக்கு இது நடந்தா நான் வந்து இங்க ஒரு நாள் வந்து அன்னதானம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். இல்லைன்னா காணிக்கையா கொடுக்குறதானா கொடுக்கலாம், இல்லை சிலையா வைக்கிறதுனாலும் சிலையா வைக்கலாம். இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இங்க ஆனா மேக்ஸிமம் 90% பாத்தீங்கன்னா சிலை தான் வச்சிருக்காங்க. முக்காவாசி சிலை தான், 90% சிலை தான் இருக்கு. கயிறு வாங்கணும். ஏன்டா ரகமா போறீங்க? அந்த ஆளை பார்த்தாதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. எவ்வளவு ஹைட் ஆகுறான் எனக்கு மேல. அப்படியே அங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வேண்டின இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பழைய சிலையாக இருக்குது. மோஸ்ட்லி குழந்தை பிறக்கணும் அதுக்கு தான் வேண்டியிருக்காங்க எல்லாருமே. குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும். இவர் எதுக்கு என்னன்னு தெரியல. டீச்சர் ஆசிரியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், புக்கு மாதிரி தான் இருக்குது. வேறு யாரையும் எடுத்து வச்சுருக்காங்க. அவர் வந்து டீச்சர் ஆகணும் தான் வேண்டியிருக்காரு. இது கையில் புக்கு தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே குழந்தை பிறக்கணும் தான் வேண்டியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகும். இல்லை அதே மாதிரி யார் வேணா அந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த கோயில் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. விசிட் முக்கியமான கோயில் இது, பார்க்க வேண்டிய கோயில். அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து பக்கத்துல இருக்குது இந்த கோயில். கார் வச்சு வந்துருங்க. பஸ் வசதி இல்லை, ஆட்டோ தான். ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் மீன். நீங்கள் வண்டியை நீங்களே எடுத்துகிட்டு காரு வேனு அந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணிட்டு அந்த மாதிரியே நீங்கள் வந்துடுங்க. ஃபேமிலியாக வாங்க. ஃபேமிலியாக வரதுக்கு ஏற்ற இடம். நம்பர் பிளேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துருவாங்க. அதில் தான் எடுத்துட்டாங்க. வெள்ளை கலர் நம்பர் பிளேட் எடுத்துகிட்டு வரக்கூடாதான். அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப், உங்களுக்கு வாழ்க்கையில் நெகட்டிவ் தான் நடந்துட்டு இருக்கு, நல்லதே நடக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி வேண்டி பாருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ பைக் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கலாமா? காமெடி பண்ணாதானே சொல்லியிருக்கேன் நான். நாங்கள் வேண்டியிருக்கோம். எங்களுக்கு நடந்ததுன்னா நான் வந்து அன்னதானம் போடுறேன்னு வேண்டியிருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு நாள் வந்து அன்னதானம் போடுவேன். அதுதான் என்ன பண்ணுறோன்றதை நம்ம வேண்டிக்கிறோம். அது வந்து நடந்துருச்சுன்னா நம்ம வேண்டது நடந்துச்சுன்னா ஒரு 3 நாள் இங்கேயே வரும். போட முடியும் பின்ன ஒரு 3 நாள் இங்கதான் வரும். ஆயிடுச்சுனாலே ஒரு 3 days இங்க ஸ்டே. மோஸ்ட்லி கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் தான். வந்து விசிட் பண்ணி சாமி உங்களுக்கு பின் பண்ணலாமா, லொகேஷன் கூட நீங்க போட்டீங்கனாலே வந்துடும். அது அழகுமுத்து ஐயனார் டெம்பிள்னு போடுங்க, பாண்டிச்சேரின்னு போட்டாங்க வரும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த கோயிலுள்ள இருக்க நம்மளுக்கு உள்ள ஒரு மாதிரி ஆகுது. அது ஒரு மாதிரி கூசுது உடம்புலாம். எங்களுக்கு இப்ப போறதுக்கே தோண மாறுது. இங்கே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நான் போலான்றேன். இப்படி போனா கயிறு வாங்குற இடம் தொகுதுரா. கயிறு எத்திரியா போயிட்டாரா? சார் பைக் வாங்கி எத்தனைன்னு சொல்லிடுறாங்க. பைக் வாங்கி வச்சுக்கிறாங்க. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? அவங்க பூஜை பண்ண வந்துருக்காங்கடா. காய வச்சுக்கிறாங்க. ஏய் சில்வா தலைவரே தலைவரே இங்க வாங்கலேன். தலைவரே Few moments later. வந்துட்டா கோயிலுக்குன்னு வந்துக்கிறோம். கோயிலுக்குன்னா வந்துக்கிறோம். கோயிலு முடிஞ்சிச்சு. பாண்டிச்சேரியில வரும் ஒரு மாதிரி கிளிப்பாதான் இருக்குது. கடையெல்லாம் பார்த்தா இது ஒரு நிமிஷம் இருக்கு. என்னடா தலைவரு? என்ன தலைவரு? இப்படியா ஏதோ கேக்குறானு என்ன மீட்டிங்? அவங்க கிளம்பலாம். முடிஞ்சிச்சு, விழாவுக்கு முடிஞ்சிச்சு. போறதான் போயாச்சு. கோயிலா சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டதோட உனக்கு பெருசா கேக்குறாங்க 2 பேரும். சாமி கும்பிட்டாச்சு. பாண்டிச்சேரி வந்து நானா போற வழில நான் சாப்பிட்டு போலாமா? சாப்பாடு கடை இருக்கும், வா போலாம். சாப்பிட்டுலாம் போயிடலாம் இல்லையா? பசங்க ஆட்டோக்காரர் கையில நடக்குது. 2 நாளுக்கு என்ன கதைன்னு தெரியல. ஏதோ சொல்றா போல. மாத்திரலாம் வேணாம், மருந்து வேணுமா? பிரைவேட் இது
மஜாவா இருக்கும். நீ ஒரு வந்துட்டோம் பாண்டிச்சேரி வந்துட்டு சும்மா கை வீசின்னு போட்டுக்காக தான் நம்ம இல்ல அர்ச்சனை பொருள் வாங்கி தானே போறோம். அர்ச்சனை பொருள் வாங்கினு போறையா சரை அமுக்கு தும்முக